ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சின்ன கட்ச் ஒர்க் மோட்டிவ் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். பாருங்கள், இப்போ நான் அந்த கட்டத்தோட கார்னரில் இந்த பாயிண்டில் எடுத்துருக்கிறேன். அது எப்படி எந்த டைரெக்ஷனில் போகுதோ அந்த இடத்துல அந்த கார்னரில் ஒரு சின்ன ஸ்டிச் ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். அது கீழே வர இடத்துல இன்னொரு அந்த கட்டத்துக்கு இந்தமாரி கார்னரில் ஒரு சின்ன ஸ்டிச், ஒவ்வொரு கட்டத்தோட ஒவ்வொரு கார்னர்லேயும் சின்ன சின்ன ஸ்டிச் கொடுத்து திருப்பிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டம் முடிகிறப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேலே அப்படி போகாமல் ஊசியை நூலுக்கு கீழே விட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஒரு சின்ன கட்டம் முடியும் போது இப்போ பாருங்கள், நான் இப்போ அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டேன். அதுவும் முடியும் போது இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஒரு சின்ன கட்டம் முடியும் போது ஊசியை நூலுக்கு கீழே விட்டுட்டு அடுத்ததுக்கு போகணும். இப்போ இந்த அடுத்த கட்டம் முடிகிறப்பையும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு கார்னர்லேயும் சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அந்த கட்டம் முடியும் போது இந்த மாதிரி கீழே விட்டு அடுத்ததுக்கு வரணும். இந்த மாதிரி பாருங்கள், ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இப்போ இந்த சின்ன கட்டம் முடியுது. ஸோ வெளியில் விட்டு கொஞ்சம் தூரத்தில் இப்படி ஒரு ஸ்டிச் போட்டணும். ஸோ இப்போ நம்ம கட்ச் ஒர்க்குள்ளே ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே நம்ம உள்ள பின்னல் மாரி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் இப்போ இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு சின்ன கட்டம் என்ட்ரு ஆகும்போதையும் ஊசியை நூலுக்கு கீழே விட்டு எடுக்கணும். அப்புறம் இந்த கார்னரில் இருக்கிற கோடில் கீழே விட்டு எடுக்கணும். இந்த ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். ஒவ்வொரு கட்டமும் என்ட்ராகிற இடத்துல உள்ளே விடணும். பாருங்க, இப்போ அடுத்ததை விட்டுட்டு அடுத்த கட்டம் உள்ளே என்ட்ராகும்போது விடுவேன், உள்ள ஊசியை கீழே விடுறேன். அப்புறம் ஒவ்வொரு கார்னர்லையும் ஊசியை கீழே விட்டு அடுத்த கட்டம் என்ட்ராகும்போது கீழே விடுறேன். கார்னர்லேயும் விடுறேன், கட்டம் என்ட்ராகும்போதையும் விடுறேன். ஸோ இது இவ்வளோதாங்க. இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். கட்ச் ஒர்க் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ உள்ளுக்குள்ளே அந்த ஒரு 3 இது முடிச்சிடுச்சு. 4வது பண்ணும்போது உள்ளுக்குள்ளேயும் ஒரு சின்ன பின்னல் வரும். ஸோ அதனால் அதையும் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு வரணும். உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அழகாக ஒரு பின்னல் வரும். ஸோ இப்போ கட்டை என்ட்ராகிறேன், உள்ளே விட்டு அடுத்தது திருப்பி அடுத்த கட்டத்துக்கு கார்னரில் அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லாமே பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இது ப்ராக்டிஸ் தாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே ஈஸியாக கட்ச் ஒர்க் நமக்கு வந்துடும்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரே கலரில் பண்ணலாம். பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்லா அழகாக தெரியும். ஸோ எங்கே ஆரம்பித்தோமோ அதே இடத்துல முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. இதே கண்டினியூஸாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாகவும் ஃபுல்லாக பெருசாகவும் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.